கடந்த 18 நாட்களாக தமிழ் அரசியல் கைதிகள் இன்றும் உண்ணாவிரத சாத்வீக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு இதுவரை முழுமையான எந்த ஒரு தீர்வும் எட்டப்படாத ஒரு நிலையில் இன்று யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய ஏற்பாட்டிலும் யாழ் பல்கலைக்கழக சமூகங்கள் ஒன்று கூடி இந்த அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். குறிப்பாக இது தொடர்பாக பல்வேறு போராட்டங்களை நாங்கள் முன்னரே இந்த கைதிகளை விடுவிக்க கோரி போராட்டங்களை செய்திருக்கின்றோம். அது தொடர்பாக நல்லாட்சி அரசாங்கம் என அறிவித்துக் கொண்டிருக்கின்ற அரசாங்கத்திற்கு பல அறைகூவல்களை நாங்கள் விடுத்திருக்கின்றோம். உண்மையில் அவ்வாறு பல்வேறு அறிவுறுத்தல்களை நாங்கள் கொடுத்திருந்தாலும் அது இன்னும் அவர்களுடைய காதுக்கு எட்டப்படவில்லை என்றே கூற வேண்டும். நல்லாட்சி அரசாங்கம் ஆரம்பத்தில் ஒன்றை கூறியது, தேர்தலுடைய வெற்றிக்கு பின்னர் நிச்சயமாக தமிழர்களுக்கு ஒரு நல்லிணக்கம் பல்வேறு விடயங்களில், குறிப்பாக காணாமற் போனோர், கைதிகள் மற்றும் காணி சுவீகரிப்பு விடயங்களில் தீர்வு காண்பதாக கூறியிருந்தது. ஆனால் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் அதனை அவர்கள் நிறைவேற்றுவதில் தவறிவிட்டனர். பின்னர் பாராளுமன்ற தேர்தலை காரணம் காட்டினார்கள். ஆனால் அந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட முழுமையாக அவர்கள் ஒரு பெரும் வெற்றியை பெற்றும் பல்வேறு விடயங்களில் இன்று அவர்கள் பின்னோக்கி நிற்பது ஏனென நமக்கு புரியவில்லை. குறிப்பாக எமது நாட்டினுடைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் கூறியிருந்தார், மகாத்மா காந்தி, நெல்சன் மண்டேலா போன்றவர்களுடைய வாழ்வியலை தான் பின்பற்றுவர் என்று. அவ்வாறான ஒருவர் இவ்வாறான சாத்வீக போராட்டத்தில் ஈடுபடுகின்ற கைதிகளே இன்றும் கரிசனை கொள்ளாமல் இருப்பதற்குரிய காரணம் என்ன? உண்மையில் இந்த கைதிகளுடைய இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு நமக்கு ஒரு சிறந்த ஒரு விடிவு கிடைக்கவில்லை என்று சொன்னால் இது ஒரு பெரிய ஒரு போராட்டமாக வெடிக்கும். நிச்சயமாக எங்களுடைய மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி யாழ் மற்றும் எங்களுடைய வடகிழக்கு பிராந்தியத்தை உள்ளடக்கியதாக நாங்கள் ஒரு பெரிய ஒரு அளவிலான ஒரு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். இது எங்களுடைய அடையாளமாக, அவர்களுக்காக ஒரு அடையாள உண்ணாவிரதமாக நாங்கள் இங்கே இருக்கின்றோம். இது அவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு தீர்வாக திறப்படாத பட்சத்தில் நிச்சயமாக நாங்கள் பெருமளவில் இது ஒரு போராட்டமாக நாங்கள் முன்னெடுப்போம் என கூறுகின்றோம். அத்தோடு எங்களுடைய இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை கட்டி எழுப்புவதற்கு இதுபோன்ற சில நற்சமிக்கைகள் எங்களுக்கு தென்பட வேண்டும். இல்லையால் அது ஒரு தீர்வு திட்டமாக அமையாது என்பதனையும் நாங்கள் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறோம். ஆசிரியர் சங்கமும் மற்றும் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமும் ஆசிரியர் சங்கமும் மற்றும் ஊழியர் சங்கமும் இணைந்த வகையில் இந்த அடையாள உண்ணாவிரதத்தினை மேற்கொண்டிருக்கின்றோம். அனைவருக்கும் தெரியும், தமிழ் கைதிகள் கடந்த 25 வருடங்களுக்கு மேற்பட்ட முறையில் மிகவும் கொடுமையான ஒரு சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டு வருகின்றார்கள். அதில் பலர் எந்த விதமான காரணங்களுமின்றி எந்த விதமான குற்றங்களும் பதிவு செய்யப்படாத வகையிலே அங்கே சிறைகளிலே தங்களது வாழ்நாளில் பெரும்பகுதியினை கழித்திருக்கின்றார்கள். இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நாங்கள் அவர்கள் கைது செய்வதற்கு பின்பு பிறந்தவர்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் அவர்கள் வாழ்நாளில் பெரும்பகுதியை அங்கே இழந்து விட்டார்கள். அவரது குடும்பங்கள் நிற்கதியான நிலையில் காணப்படுகின்றார்கள். பயங்கரவாத சட்டம் என்ற பெயரில் அப்பாவிகளை சித்திரவதைக்கு உட்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த அரசாங்கத்திடம் நாங்கள் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், நாங்கள் பல முறை இந்த ஒரு உச்சக்கட்ட போராட்டமான உணவு தொகுப்பு போராட்டத்திலே அந்த கைதிகள் மேற்கொண்டு விட்டார்கள். அவர்களுக்கு ஏமாற்று வாக்குறுதிகளையும் போலியான நம்பிக்கையூட்டல்களையும் கொடுத்து அவர்களுடைய போராட்டங்கள் தடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. அது நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். இன்று பல போராட்டத்துக்கு மத்தியில் 18 நாட்களுக்கு மேற்பட்ட ஒரு உண்ணாவிரதத்தை அவர்கள் செய்ததனால் இன்று வழக்கு அவர்களுக்கு போடுவதாக சொல்லி நீதிமன்றத்தை கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு அங்கே என்ன முடிவு எடுக்கப்படுகின்றது என்பதனை பொறுத்து எமது போராட்டமானது தொடருமா அல்லது பாரிய அளவிலான ஒரு போராட்டத்தை நாங்கள் தயாராக இருக்கின்றதை நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அந்த வகையில் இந்த போராட்டம் இத்துடன் நிறைவேறப் போவதில்லை. இன்று நாங்கள் 10 மணி அளவில் ஆரம்பித்திருக்கின்றோம். 5 மணி வரை இந்த அடையாள போராட்டம் தொடரும். ஆனால் இன்று எடுக்கப்படுகின்ற நீதிமன்றத்தில் காணப்படுகின்ற சாதக பாதக வழக்குகளின் முடிவுகளை பொறுத்து எங்களது தீர்மானம் வலுவடையும். அத்துடன் இந்த அரசியல் கைதிகளுக்கான எந்த ஒரு நழுவு போக்கையும் எங்களது யாழ் பல்கலைக்கழக சமூகம் மேற்கொள்ளாது. ஏனென்று சொன்னால் எங்களுக்காக போராடியவர்களுக்காக கைது செய்யப்பட்டவர்கள், அவர்களை நாங்கள் எந்த காலத்திலும் கைவிடப்பட முடியாது. அவர்களது குடும்பங்கள் நிச்சயமாக நீதியினை பெற்றுக்கொள்ள வேண்டும். அத்துடன் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், கைதிகள் விடயத்தில் அனைத்து சமூகமும் ஒன்றிணைந்து அவர்களுக்காக போராடுங்கள், அவர்களுக்காக குரல் கொடுங்கள். ஜெனீவா தீர்மானத்திலே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக கூறி வந்த அரசாங்கம் இன்னும் அதனை எந்த வகையிலும் துளியும் கண்டுகொள்ளாத நிலைமை மனவருத்தத்தை ஏற்படுத்துகின்றது. அவர்களுக்கு உரிய வகையில் குறைந்தபட்சமான பிணையாவது வழங்க வேண்டும்.
அல்லது புனர்வாழ்வினை வழங்க வேண்டும். அது எங்களுக்கு முக்கியமான ஒன்றான கோரிக்கையாக வைக்கப்பட்டிருக்கின்றது. கைதிகளும் அதே கோரிக்கையுடனே இந்த போராட்டத்தில் குதித்திருக்கின்றார்கள். எனவே அவர்களது உடல்நிலை மிக மோசமாக காணப்படுகின்றது அடிப்படையில் யாழ் பல்கலை சமூகம் இந்த நிலைமையை இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றது. எனவே அனைவருக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால் எங்கள் பல்கலைக்கழக சமூகம் இத்துடன் நின்றுவிடப் போவதில்லை. கைதிகளுக்கான தீர்வுக்காக நிச்சயமாக கடினமாக உழைக்க காத்திருக்கின்றோம். அவர்களுக்காக மாணவர்களை பொறுத்தவரையில் தேசிய ரீதியிலும் சரி, மாணவருடைய உரிமை நலன்களுக்காக போராடுகின்ற அதே வேளையில் இந்த சமூக அல்ல இனங்களுக்கான நன்மைகளை கருதியும் அல்ல எதிர்பார்ப்புகளை கருதியும் போராடுவதுண்டு. அந்த வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் அமைப்பு கடந்த காலங்களிலிருந்து பல்வேறு வடிவங்களான சாத்திய போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையில் எந்தவித நிபந்தனையின்றி விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அதிகமானவருடைய எதிர்பார்ப்புகள். ஏனெனில் அவர்கள் எவராவது தங்கள் சுயநலங்களுக்காக ஈடுபட்டவர்கள் இல்லை, பொதுநலங்களுக்காக ஈடுபட்டவர்கள். ஆட்சி மாற்றம் ஒரு நாட்டில் உள்ள எல்லா இனங்களுக்கும் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கணும். ஆகவே ஜனாதிபதி அவர்களுடைய முழு அதிகாரத்தையும் பயன்படுத்தி இந்த கைதிகள் விடுதலை செய்வது மட்டுமல்ல, மீள்குடியேற்றமும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறி நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த வடபகுதி மக்களுடைய எல்லாருடைய பொதுவான கருத்தாகவே அமைந்திருக்கிறது. இன்று நடைபெறுகின்ற இந்த அடையாள உண்ணாவிரத போராட்டமானது தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை முன்னெடுக்க வேண்டும் என்றதுதான் நாங்கள் வலியுறுத்தி நடத்துகின்றோம். மாணவர் ஒன்றியத்தில் முன்னெடுத்த இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பல்கலைக்கழக சமூகத்தில் ஒரு அங்கத்தவராகிய பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தின் சார்பில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கைதிகளின் விடுதலை தொடர்பில் கைதிகளை எப்பப்போ கைது செய்யப்பட்டு பார்த்தீர்கள் என்றால் கடந்த கால அரசாங்கங்கள் அனைத்துமே, அதாவது இன்று நல்லாட்சி அரசாங்கம் என்ற ரீதியில் தேசிய அரசாங்கம் என்ற ரீதியில் இணைந்திருக்கின்ற இரு பெரும் கட்சிகளின் கடந்த கால ஆட்சி காலத்தில் கைது செய்யப்பட்டவர்கள். நல்லாட்சி அரசாங்கம் உருவாகும் போது தரப்பட்ட வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் தமிழ் மக்கள் சார்பில் நடத்தப்பட்ட எந்த ஒரு போராட்டத்தையும் இந்த அரசாங்கம் கண்டு கொள்ளவில்லை. ஆனால் சரத் பொன்சேகாவின் பழைய பதவி வழங்கப்பட்டுள்ளது, பழைய நீதியரசரின் பதவி வழங்கப்பட்டுள்ளது, அவர்களுக்கான உரிய அந்தஸ்துகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் சாதாரணமான தமிழ் மக்களின் எந்த ஒரு பிரச்சனையுமே கண்டுகொள்ளவில்லை. அதில் முக்கியமான பிரச்சனை இந்த அரசியல் கைதிகளின் பிரச்சனை. அவர்கள் தம்முடைய வாழ்நாளில் பெரும்பகுதியை சிறையில் கழித்துள்ளார்கள். அவர்களுக்கு உரிய வழக்குகள் போடப்படவில்லை. எந்த விதமான கைது செய்வதற்கான எந்த விதமான காரணங்களும் கூறப்படவில்லை. எனவே எந்த விதமான வழக்குகளையும் தொடுக்காமல் வைத்திருக்கிறதுக்காக உலகளவும் அரசாங்கம் மன்னிப்பு கேட்டு அவர்களை எந்த விதமான நிபந்தனையும் இன்றி உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். பிணையில் விடுவது, வழக்கு போடுவது, கேம்புக்கு புனர்வாழ்வுக்கு அனுப்புவது என்று எந்த விதமான இதுவும் செய்யாமல் உடனடியாக எந்த விதமான நிபந்தனையும் இன்றி விடுதலை செய்யப்பட வேண்டும். ஏன்னு சொன்னால் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் தான் சரத் பொன்சேகாவும் சரி, சிராணி பண்டாரநாயக்காவும் சரி அவர்களுக்கான நிவாரணத்தை பெற்றுள்ளார்கள். ஆனால் தமிழருக்கு எந்த விதமான நிவாரணமும் இதுவரையும் கிடைக்கவில்லை. நிலம் முற்றுமுழுதாக விடுவிக்கப்படவில்லை, அரசியல் கைதிகள் முற்றுமுழுதாக விடுவிக்கப்படவில்லை, இங்கே வேறு எந்த விதமான புனர்வாழ்வு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. இதை வலியுறுத்தி நாங்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை வைக்கின்றோம். ஏற்கனவே மாணவர் ஒன்றியத்தினர் சொன்னது மாதிரி இது ஒரு அடையாள போராட்டமே ஒழிய வருங்காலங்களில் இன்றைய நீதிமன்ற நடவடிக்கை மற்றும் தொடர்ச்சியான அரசாங்கத்தின் சமீட்சைகளை பொறுத்து இது ஒரு பாரிய போராட்டமாக, அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டமாக மாற்றமடையும் என்பதை தெரிவிக்கிறோம். போது குரல் கொடுத்து வருபவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர். அந்த வகையில் இந்த மாணவர்கள் இன்று எந்தவித விசாரணைகளுமின்றி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு 10 வருடங்கள் 20 வருடங்களுக்கு மேலாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் நமது தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வேண்டி அவர்கள் அங்கே உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் நல்லாட்சி அரசாங்கம் என்று கூறிக்கொண்டிருக்கிற இந்த அரசாங்கம் எந்தவித கவனிப்புமின்றி அவர்கள் உயிர் போகும் வரையிலே பார்த்து கொண்டிருக்கிறது. அதற்கு அவர்களுடைய விடுதலை வலியுறுத்தியும் அதற்கு அவர்களுடைய உண்ணாவிரத்துக்கு ஆதரவு தெரிவித்தும் இன்று இந்த பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் தாங்கள் ஒரு அடையாள உண்ணாவிரத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். பல்கலைக்கழக சமூகத்தை எல்லோரையும் உள்ளடக்கி இதனை அடையாளமாக எடுத்துக்கொண்டு நல்லாட்சி அரசாங்கம் என்று கூறுபவர்கள் உடனடியாக தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கு முன்வர வேண்டும் என்று